இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கணவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சாமி. நான் இப்பவே அங்க போய் ஏன் உயிரை கொடுத்தாவது அவர் உயிரை காப்பாத்துறேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. என்ன சொல்றீங்க? அப்போ அப்போ என் கணவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? உன் கணவரோட உயிர் இப்ப அவரோட உடம்புல இல்ல. என்ன சாமி சொல்றீங்க? அந்த இச்சாதாரி நாகம் நினைச்சத செஞ்சு முடிக்க போகுது. உன் கணவரோட உயிரை அவரோட உடம்புல இருந்து எடுத்து பறிச்சுக்கிட்டு புத்துல இருக்கிற அந்த நாகத்தோட கணவருக்கு உயிர் கொடுக்க போய்கிட்டு இருக்கு. என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. உனக்கு உன் கணவர் திரும்ப கிடைக்கணும்னா அது அந்த அம்மன் மனசு வச்சாதான். நீ போய் அந்த அம்மன் கிட்ட முறையிடு. கண்டிப்பா அம்மன் உன் கணவரை திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பா. சரிங்க சாமி, நான் அம்மன் கிட்ட போய் கேக்குறேன். எனக்கு தாலி பிச்சு போட சொல்லி கேக்குறேன். அம்மா தாயே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் ஹஸ்பண்ட் சார் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே நான் அந்த யமன் கிட்டே போராடி இந்த உருவத்துல பூலோகம் வந்தேன். இப்போ என்னால அவர் உயிரை காப்பாத்த முடியலங்கிறப்போ நான் எதுக்காக இந்த உலகத்துல இன்னும் உயிரோட இருக்கணும்? இச்சாதாரி நாகத்தோட கணவன் சாவுக்கும் என் ஹஸ்பண்ட் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த நாகம் அதோட கணவன் சாவுக்கு என் ஹஸ்பண்ட் சார் தான் காரணம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை பழி வாங்கிருச்சு. தப்பே பண்ணாத ஹஸ்பண்ட் சாருக்கு எதுக்காகமா இப்படி ஒரு தண்டனை? இது நியாயமா? நீயே சொல்லு. அந்த நாகத்துக்கு தேவை உயிர் தானே. ஏன் உயிரை எடுத்துக்க சொல்லு. என் ஹஸ்பண்ட் சாரோட உயிரை திருப்பி கொடுத்துரு சொல்லு சொல்லு. நான் இந்த பிறவி எடுத்து பூமிக்கு வந்ததே என் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். அவருக்கு ஒண்ணுனா அத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் சார் நல்லபடியா திரும்பி வரணும். அப்படி இல்லன்னா என் உயிரை நான் இங்கேயே விட்டுடுறேன். என் உயிரை எடுத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் சார் நல்லபடியா திருப்பி கொடுத்துரு. அந்த நாகத்துக்கு தேவை உயிர் தானே. ஏன் உயிரை எடுத்துக்கிட்டோம்? என் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்து. அம்மா தாயே, என்ன கை விட்டுறாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஏன் உயிரை எடுத்துக்கோ. அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்துரு தாயே, காப்பாத்தி கொடு. டேய் சுதன், இங்க வாடா. என்னடா? அது அங்க பாரு கிளி. எங்கடா இருக்கு? அங்க பாருடா. சத்தம் போடாத. சுதன்,
அண்ணன் எப்படி அடிச்சுன்னு பார்த்தல. சூப்பர்டா. டேய் பாம்புடா ஓடு. ஐயோ, என் உயிர் இப்ப கிளிக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சே. அந்த நகத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. இப்போ நீ தப்பிச்சிட்ட. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? நான் தான் சூர்யான்னு மத்தவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா துர்கா, உன் வேண்டுதல அந்த அம்மன் நிறைவேத்திட்டாமா. உன் மேல கருணை காட்டி உன் கணவர் உயிரை காப்பாத்திட்டா. என்ன சாமி சொல்றீங்க? அந்த நாகம் என் கணவர் உயிரை திருப்பி கொடுத்துருச்சா? ஆமாம்மா, நீ முதல்ல சூளத்துல இருந்து கையெடு. சாமி, என் கணவர் கண்டிப்பா திரும்ப வந்துருவார்ல? அது எனக்கு தெரியலம்மா. என்ன சாமி சொல்றீங்க? நாகம் என் கணவர் உயிரை திருப்பி கொடுத்துருச்சுன்னு இப்பதானே சொன்னீங்க. ஆமாம்மா, உன் கணவர் உயிரை அந்த நாகம் அதோட கணவரோட உடலுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த அம்மன் விடலம்மா, தடுத்து நிறுத்திருச்சு. நாகத்தோட வாயிலிருந்து தப்பிச்ச உன் கணவரோட உயிர் ஏதோ ஒரு உடலுக்குள்ள சேர்ந்திருக்கு. ஆனா அந்த உடல் எதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன சாமி இது? அப்போ என் கணவரோட உடல் எங்க இருக்கு? அவர் உயிர் எப்போ திரும்பவும் அவரோட உடல்ல வந்து சேரும்? அது அந்த அம்மனுக்கு தாமா தெரியும். நீ உடனே போய் உன் கணவரோட உடலை காப்பாத்து. அப்பதான் இன்னொரு உடலுக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிர் பழையபடி அவரோட உடம்புக்குள்ள சேர்க்க முடியும். உன் கணவரோட உயிர் எந்த உடலுக்குள்ள இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வந்தேன்னா அந்த உடலுக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிரை எடுத்து பழையபடி உன் கணவரோட உடலுக்குள்ள நான் சேர்த்துருவேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஆனா ஆனா இப்ப என் கணவரோட உடல் எங்க இருக்கு? சரிங்க சாமி, நான் இப்பவே போறேன். சரிம்மா. நன்றி தாயே, என் கணவர் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட. தாயே, நீ தான் உன் குழந்தைய காப்பாத்தணுமா?